ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் கேபேஜ். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம். நம்பிக்கை தானே எல்லாமே. அதாவது யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில். அதனால எத்துயர் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரியா மக்களே? இன்னைக்கு என்ன வீடியோனா, உங்க எல்லாருக்கும் தீபாவளி முடிஞ்சிருச்சா? ஆனா பாருங்க, எங்களுக்கு அதாவது சிங்கப்பூர் மக்களுக்கு இன்னும் தீபாவளி முடியலைங்க. தீபாவளிக்கு முன்னாடி அவங்க வீட்டுல தீபாவளி கொண்டாடி முடிச்சோம். தீபாவளிக்கு அப்புறம் ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒவ்வொரு சிசியில தீபாவளியை கொண்டாடுவாங்க. இங்க பாருங்க, எங்க மினிஸ்டர் அழகா சாரி கட்டி தெங்கா மக்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? ஹாப்பி தீபாவளி, அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத மாத்தி அனைத்து மக்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி இருக்கிறது மாத்தி யோசி பாணியை கடைபிடிச்ச மாதிரி நல்லா இருக்கு. லிப்டுக்கு வெளியில இருக்கிற அறிவிப்பு பலகையில நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. தெங்கா தீபாவளி நைட் 1st November 2025, Saturday, Tenga CC, 6 p.m. to 9 p.m. Join us for a vibrant Deepavali gathering. டிக்கெட் பிரைஸ் $5 ஒன்லி. ஸ்கேன் டு ரிஜிஸ்டர்னு இருக்கிற இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி நாங்கள் ஒரு 3 டிக்கெட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஹைலைட் இருக்குன்னா, லக்கி ட்ரா இருக்கு, டோர் கிஃப்ட் இருக்கு, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, டின்னர், பிரியாணி இருக்கு. இப்படி எல்லா வெரைட்டியும் கலப்படமா இருக்கிற தீபாவளி நைட்டு பார்க்க நாங்க 3 பேரும் கிளம்பி தெங்கா கம்யூனிட்டி கிளப்புக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்தே பார்ப்போம். ஸ்டேஜுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வெள்ளி குத்து விளக்க எத்தனை அழகா பூவால சுத்தி சுத்தி அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க. நாங்க 3 பேரும் இந்த அவுட்ஃபிட்ல தான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் ஃபீவரா இருந்துச்சு. 2 பேராசிட்டமலை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். டிக்கெட்டை வாங்கிட்டோம், போய் ஆகணுமே, தும்மல் கும்மல் வராம இருக்கணுமேனு வேண்டிக்கிட்டு போனேன். கடைசியா எப்படி வீட்டுக்கு வந்தேங்கிறத வீடியோ முடிவுல சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஜ்ல நடக்கிறத கண்டினியூவா பாருங்க மக்களே. ஒரு 3 மணி நேரம் நடந்த கலை நிகழ்ச்சியை சும்மா ஹைலைட் மட்டும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிருக்கேன். அதனால பாக்குற உங்களுக்கும் போர் அடிக்காம இருக்கும். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் செஷன் மாதிரி ஒரு 3 பேரை ஸ்டேஜ்ல ஏற்றி மிங்கிளாக வைக்கிறதுக்காக டான்ஸ் பண்ண வச்சுட்டு இருந்தாரு அந்த போஸ்ட். இட்லி கடை மூவில வந்த சாங்க இவர் ரொம்ப அழகா பாடினாருங்க. அடுத்தடுத்து 2 பாட்டு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பசிக்குதா, அப்ப சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. சாப்பிட்டேங்கிற காரணத்தினால நான் வெஜ்ஜு பக்கம் போய் நின்றுட்டேங்க. இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? பிரியாணி, அதுக்கு வெஜ்ஜு தாளிச்சா, காலிஃப்ளவர், கேரட், உருளைக்கிழங்கு காய், தவ் சம்பால், மூக் மட்டன், அப்பளம், பாயசம்னு நாங்க சாப்பிட்டு முடிக்கவும் மினிஸ்டர் சூப்பை லிங் எத்தனை அழகா கியூட்டா ஏஞ்சல் மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க பாருங்க. Then for you, we also have the shawl. It's also another respect, due respect. Okay, we like to invite you here. Actually, this is known as. Residents, please keep an eye. The light is going to be on, and then. Laddu, where's Laddu? Where's Murku? You know why I call them Laddu and Murku? Because nobody gives them Laddu and Murku. Only Murku got. That's why Murku is clapping very hard. Laddu never. We're having a group photograph. Right here in Tengah. As we know, the Deepavali is not one day, but it's a period. And tonight is a special night. In Tengah Macaluku, ininya Deepavali, Nawal Tukar. மினிஸ்டர் தமிழ்ல தீபாவளி வாழ்த்து சொல்லி முடிச்சிட்டு கீழே இறங்கி வந்து ஒவ்வொரு டேபிளா போய் எல்லாரையும் நலம் விசாரிச்சு போட்டோ எடுத்து பேசிட்டு இருக்காங்கப்பா. நம்ம ஊர்ல மினிஸ்டர்னா எட்டி நிப்பாங்க. நமக்கும் அவங்களுக்கும் கிலோமீட்டர் கணக்குல தூரம் இருக்கும். மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படிங்கிற வசனத்துக்கு ஏற்ப இந்த ஊர்ல வாழ்ந்தும் காட்டுறாங்கப்பா.
லிரிக்ஸ்லாம் புரியுற மாதிரி அருமையா வாசிச்சாருங்க. அழகான பர்பிள் காஸ்டியூம்ல இந்த வயசுல அரமண்டியில நின்று ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றது எத்தனை ஒரு அழகான ஆரோக்கியமான விஷயங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ லேடிஸ். அருமையான நடனங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 35 வருஷமா ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாங்க. அப்ப இவங்களுடைய வயசும் அனுபவமும் எவ்வளவு இருக்கும் பாத்துக்கோங்க. மைக்கேல் ஜாக்சனும் சரோஜா தேவியும் உன்னை காணாது கமல் பாட்டுக்கு அருமையா ஆடி முடிச்சாங்க. ஒரு 11 வருஷமா பரதநாட்டியம் கத்துக்கிட்ட இவங்க ஒரு தனி ஆளா ஸ்டேஜை கதற விட்டாங்கல்ல, அதான் யங்ஸ்டர் எனர்ஜி பவர்ங்கிறது. அருமையான இந்த பாட்டை ஃபுல் எனர்ஜியோட அழகா பாடி முடிச்சாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா, அச்சோ மினிஸ்டர் இன்னும் உட்காரவே இல்லையா, அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்குமே ஸ்டேஜ்லேருந்து இறங்குனதுலேருந்து ஒவ்வொரு டேபிளுக்காக போய் எல்லார்கிட்டையும் நல்லா விசாரித்து ஃபோட்டோ எடுத்து வாழ்த்து சொல்லி, சத்தியமாக இந்த ஊரில் மட்டும்தாங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்கும், வேறு எங்கேயுமே இந்த மாதிரியெல்லாம் நடக்காது, நடக்க வாய்ப்பும் இல்லை அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சுது.
சிங்கப்பூர் மைக்கேல் ஜாக்சன் இந்த வயசுக்கே இப்படி ஆடுறாரே, அப்ப சின்ன வயசுல எப்படி ஆடி இருப்பாரு அப்படின்னு தோண வச்சுட்டாருங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நிக்காம ஸ்டேஜுக்கு கீழேயும் மேலேயும் கண்டினியூவா ஆடி மெய்சிலிருக்க வச்சுட்டாரு இவரு. இந்த தீபாவளி நைட்டு கலை நிகழ்ச்சியோட கடைசி அங்கம் லக்கி ட்ரா தாங்க. யார் யாருக்கு இன்னைக்கு லக் இருக்க போகுது, என்னென்ன கிஃப்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது செமையா இருக்கும். இந்த குட்டீஸ் 3 பேரும் தாங்க முதல் அதிர்ஷ்டசாலி. இவங்க 3 பேரும் சேர்ந்து வாங்குறது 6வது பிரைஸ். அடுத்து இவர் வாங்குறது 5வது பிரைஸுங்க. இப்போ மக்களே கவனிச்சு பாருங்க, ஒரு நம்பரை சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த நம்பரை வச்சிருக்கிற ஆளு அப்ப அந்த இடத்துல இல்லை. என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் குலுக்கி ஒரு சீட்டை எடுத்து நம்பரை சொன்னாங்க. அப்ப எங்க ஃபேமிலிக்கு ஒரே சந்தோஷம் போங்க. ஏங்குறீங்க? அந்த 4வது பிரைஸ் அடைய போற லக்கியஸ்ட் ஃபேமிலி நாங்க தான். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஸ்டேஜுக்கு போகலை. ஹோஸ்ட் திட்டுறாரு பாருங்க, ஸ்டாப்ரா யூ நெவர் ஜாயின் தம் அப்படின்னு. சில தருணங்களை மிஸ் பண்ண வேண்டியதாங்க இருக்கு கேமரா உமன் வேலை பார்த்தா. This is the 4th prize. Wow. To all the winners who have been getting your lucky draw, congratulations. Whoever not getting the lucky draw, please keep clapping. Please keep clapping and you will sure get your luck. Look at the camera. Thank you. அடுத்து இவர் 3வது பிரைஸ் வாங்கின அதிர்ஷ்டசாலி. Okay, the next second prize. Very interesting, huh? Second prize is very interesting. First prize going to be more interesting. Zero, 3, 1. We have a winner. Stop. Where are you? Show me your hand. Where are you? Show me your hand. 0031, sir. Are you the winner? Hold on. You are coming with him, right? Okay, stay where you are. Father coming, right? Okay. Now, DJ will play the music. You have to dance and come and collect the prize. Chitaya up with DJ. Hit the music. Must dance. Lovely. Come on, keep dancing. Mother, please, mother. லக்கி டிரா வின்னர் எல்லாரையும் பாத்தீங்களா மக்களே? ஒரே ஃபேமிலிக்கு 2 முறை அதிர்ஷ்டமும் அடிச்சிருக்கு. எங்களுக்கு எங்கேயோ போன அதிர்ஷ்டம் கொஞ்சம் திரும்பி எங்களையும் பார்த்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரைஸும் ஏர் ஃப்ரையர். பர்பிள் கேபேஜ் கிச்சன்ல இனி பிரெஞ்சு ஃப்ரை என்ன இல்லாம பொரிச்சு உங்களுக்கு காமிக்க போறேன். வி ஆர் சோ ஹாப்பி ஃபார் திஸ் 4th பிரைஸ். வெல்கம் கிஃப்ட் இந்த முறுக்கும் லட்டும் டோர் கிஃப்டும் கிடைச்சிருக்கு. பிரியாணி சாப்பிட்டோம். லக்கி டிரா வின்னராகவும் இருந்தவங்க அன்னைக்கு. ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது நான் எப்படி போனேன் தெரியுமா? ஃபீவர் காணா போயிடுச்சு. மண்டை ஓட்ட திறந்து மூளையில இருந்த சூடு எல்லாத்தையும் போக வச்சு திரும்ப ஃப்ரெஷ்ஷா மாட்டி விட்ட மாதிரி வீட்டுக்கு போனாங்க. யோசிச்சு பாருங்க, 5 வெளி டிக்கெட்டுக்கு மக்களை கூட்டி வச்சு மேளம், நாதஸ்வரம், பரதநாட்டியம், ஆடல், பாடல், சாப்பாடு, லக்கி டிரா, வெல்கம் கிஃப்ட், டோர் கிஃப்ட்னு கொடுத்து எத்தனை சந்தோஷப்படுத்திட்டாங்க. ஆர்கனைசிங் டீமும் ரொம்ப பர்ஃபெக்டா சூப்பரா ஒரு 3 மணி 4 மணி நேரமா அழகா நடத்திட்டாங்கப்பா. மக்களே, உங்களுக்கு எங்க தீபாவளி சமுதாய கூடத்துல நடந்த இந்த தீபாவளி கொண்டாட்டம் பிடிச்சிருக்கா? அப்ப லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.